ஹாய், நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து. இன்றைக்கி 23ஆம் தேதி பிரியாணி ட்ரைனிங் புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை பேரோடன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 பேர். இந்த முறை தான் கரெக்டாக 20 பேரில் நிறுத்த முடிஞ்சிருக்கு. ஏன்னா 20 பேர் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் ஓகே. குமார் சார் வந்து கரூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களோட ஒய்ஃப் வந்து ஏசுமேரி மேமும் வந்திருக்காங்க. தம்பி வந்து அவரோட பையன் ஃபேமிலியோட பிரியாணி ட்ரைனிங் வந்திருக்காங்க. கரூரே ஒரு கலக்க போகிறாங்க. தம்பி பேர் வந்து சஞ்சித். வந்து காயத்ரி மேம் சேலத்துலேருந்து வந்திருக்காங்க. அதே போல் ஐயப்பந்தாங்கல்லேருந்து ஜான்சன் சார் வந்திருக்காங்க. ஆத்தூர்லேருந்து இருசப்பன் சார் வந்திருக்காங்க. சித்தாமணியிலேருந்து கார்த்திக் சார் வந்திருக்காங்க. ஸோ இவங்க மீது பேரெல்லாம் உள்ளே இருக்காங்க. அவங்களாம் முகம் காட்ட விரும்பலை. அப்பா அம்மா 2 பேருமே ட்ரைனிங் வந்ததுனால புள்ள வந்து அவரையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து இவர் வந்து நம்ம வெளியே வேணால் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் உட்காருங்க தம்பின்னா, நானும் சமைக்கிறத பார்க்கணும்லன்னு. என்ன இன்ட்ரெஸ்ட்னு கேட்டேன். என்னென்னப்பா சமைப்பீங்க? தோசை, இட்லி, பூரி, பொங்கல். பொங்கலா? இன்னும் எனக்கே டப்பு கொடுப்பாமல இருக்கா. சப்பாத்தி. பொங்கல்லாம் செய்வியா? பொங்கல்லாம் கஷ்டமாச்சா? அம்மா செய்து பார்த்து பண்ணுவேன். அம்மா எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்கப்பா. நான் கூட இவனை மாதிரி இருக்கும்போது தான் சமைப்பேன். அம்மா செய்யும்போது கூட செஞ்சுட்டே இருப்பேன். அதனால தான் சரி உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. ஓகே. அதே நேரம் நல்லா படிக்கவும் செய்யணும். ஓகே. இப்போ தான் புதுசாக சமைக்க ஆரம்பிக்க போகிறீங்கன்னா எப்போவுமே லெஃப்ட் ஹேண்டு மேலே வச்சுங்க, ரைட் ஹேண்டு கீழே வச்சுங்க. அப்போ தான் உங்களால் நிறைய டிஸ்டன்ஸ்லேருந்து கிண்ட முடியும். ஓகே. ஆப்போசிட்டில் பிடிச்சிங்கன்னா குடிஞ்சிருவீங்க. அப்போ கை கீழே போய்டும், நீங்களும் கிட்ட போயிடுங்க. கிட்ட போனீங்கன்னா முகம் எரியும். ஏன்னா இஞ்சி பூண்டோட காரம் வந்து மேலே ஆவியாக வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் மேலே படப்பட முகம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோங்க, ரைட்டை மேலே வச்சு லெஃப்ட்டை மேலே வச்சு ரைட்டை கீழே வச்சு கிண்டுறோம். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். பாத்திரத்துல வந்து எவ்வளோ தூரம் இருக்க முடியுமோ, வேருக்கும் தேவையில்லை விறுவிறுக்கும் தேவையில்லை, அழகாக நம்மளால் சமைக்க முடியும் இந்த செட்டப் இருந்தால். உங்களுக்கு நல்லா பழகிடுச்சுன்னா அப்புறம் ரைட் ஹேண்ட் மட்டும் நல்லா தூரமாக வச்சு நீங்கள் பண்ணலாம். போது கற்றுக்கும் போது கரெக்டாக 2 கையில் கிண்டுறது அப்படின்னு கற்றுக்குங்க. 2 கையும் ஒரே மாதிரி போய் வரணும். அப்போ உங்களால் என்ன பண்ண முடியுங்க, தெரிக்காமல் கிண்ட முடியும், சுடாமல் கிண்டிக்க முடியும். யாரா மாஸ்டர் இருக்கீங்களா ஆல்ரெடி சமைக்கிறவங்க? அப்படி யாரும் இல்லையா? ஒரு 10 கிலோ வரைக்கும் சமைக்கிறவங்க கூட மாஸ்டர் தான். யாராவது இருக்கீங்களா? நீங்கள் செய்வீங்க. ஓகே. ஏன் முங்குற மாதிரி கொடுத்துக்கணும்னு திருப்பி சொல்கிறேன்னா, எந்த பீஸ் முங்குலையோ அது மேலே தூக்கிட்டு இருந்துச்சுன்னா அது உப்பு காரம் ஊறாது. கீழே இருக்கிற பீஸில் மட்டும் ஊறிவிடும். அப்போ மேலே இருக்கிறது அப்படியே நின்றுச்சுன்னா சப்புன்னு போயிடும். அதனால் என்ன பண்ணுங்க, முங்குற அளவுக்கு தண்ணி கண்டிப்பாக கொடுக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா? புரியலனா கூட பரவாயில்ல, இன்னும் கூட கேளுங்க சொல்கிறேன். சரி. எல்லாமே டக்குன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடாது. நான் வேறு ஸ்பீடாக இந்த ஷார்ட்ஸில் பேசி எனக்கு மடமடனே வருது. நிதானமாக பேச வர ಮಾಟೇங்குது. 1 kg 3 ಹಾಕಿ ಮೇಲೆ ಅಂಟಿಸಿದ್ರೆ ಸಾಕು. ಇವಾಗ 12 kg ಅಂದರೆ 36. ಕಟ್ಗೆ ಹಾಕ್ಬೋದು. ಆ ಪ್ಲೇಟ್ ಮೇಲ್ಗಡೆ ಇರೋ ಪ್ಲೇಟ್ ಬಂದು ಚೆನ್ನಾಗಿ ಹೀಟ್ ಆಗಿರಬೇಕು. ವುಡ್ ಫೈರಲ್ಲಿ ಮಾಡೋದೇ ಇರುತ್ತೆ. ನನ್ನ ಕನ್ನಡ ಅಷ್ಟೇ ಬರೋದು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೊ ಮಚ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್. ಸ್ಟುಡಿಯೋలో பார்க்கலாம். ಬಾಯ್.